Hello everyone, welcome to English Fanatics. இன்னைக்கு நாம Our Casuarina Tree by Toru Dutt poem பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க so that notifications வரும். ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணலாம். தோரு தத் ஓட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1856 to 1877. இவங்க ஒரு பெங்காலி போயட். கேல்கட்டாவில் பிறந்தவங்க. இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. தேர்ட் டாட்டர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்டர் பிரதரும் எல்டர் சிஸ்டரும் இருந்திருக்காங்க. பிரதர் வந்து அப்ஜு தத் அண்ட் சிஸ்டர் வந்து ஆரு தத். தத் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருந்து நிறைய பொயட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. எக்ஸலண்ட் இங்கிலீஷ் டியூட்டர்ஸ் கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. நிறைய வருஷம் யூரோப்லேயும் இங்கிலாண்ட்லேயும் வாழ்ந்திருக்காங்க. வெஸ்டர்ன் லைஃப்லையும் கல்ச்சர்லேயும் ரொம்பவே இன்வால்வ் ஆயிருந்தால் கூட அவங்க தாய்நாட்டை ரொம்பவே லவ் பண்ணாங்க. அண்ட் நம்ம பை பர்த் இந்தியன் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் அந்த உணர்வு வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே இருந்திருக்கு. அவங்களோட வெல் நோன் கலெக்ஷன்ஸ் போயம்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் பேலட்ஸ், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சில் வந்துட்டு ஷீவ் கிளீன்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற போயம்ஸும் எழுதியிருக்காங்க. அண்ட் அவர் கேஷ்ரினா ட்ரீ அதுதான் வெல் நோன் போயம் தோருஸ் போயம்ஸ்லேயே. அண்ட் 1881 பப்ளிஷ் ஆயிருக்கு. தோரு தான் இண்டோ ஆங்கிலியன் லிட்ரேச்சர்லேயே ஃபர்ஸ்ட் உமன் ரைட்டர். அவர் கேஷ்ரினா ட்ரீ ஆட்டோபயோகிராஃபிக்கல் டோனில் இருக்குது. என்னென்னா ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஒர்க்கில் ஷேர் பண்ணாங்கன்னா அதை வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கேஷ்ரினா ட்ரீயும் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம் தான். ஓகே, இப்போ போயம் பார்க்கலாம். லைக் அ ஹியூஜ் பைத்தன் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரக்கட் ட்ரங்க் இன்டென்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். இங்கே வந்து போயட் வந்து கேஷ்ரினா ட்ரீ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு அது மேலே சுற்றின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூஜ் பைத்தன்னா ஒரு வகையான மலைப்பாம்பு. அந்த எதை வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய க்ரீப்பர்ஸ் அதாவது கொடிகள் வந்து அந்த மரத்தை சுற்றி இருக்குது. அதைத்தான் வந்து அவங்க பைத்தனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. மலைப்பாம்பு போல் இருக்குது அது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரக்கட் ட்ரங்க் அப்படின்னா ரஃப் அன்ஈவன் அர்த்தம். பாருங்கள், கரடு முரடு அந்த மாதிரி வந்து இன்டென்டட் டீப் அப்படின்னா அப்படி கட் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகி இருக்குது. அப்படின்னு வித் ஸ்கார்ஸ் அப்படின்னா காயங்கள் பட்ட மாதிரி இருக்குது. அப் டு இட்ஸ் வெரி சமிட் நியர் த ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்களை தொடர அளவுக்கு ஒரு உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ். சாதாரணமாக ஒரு மரத்தில் வந்து இந்த மாதிரி கொடிகள் படர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த க்ரீப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அது பேரசைட்ஸ் அப்படின்னு பேர். அந்த மரத்தில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். ஸோ அந்த மரம் வந்து ரொம்ப நாளைக்கு வாழாது, இறந்து போயிடும். பட் கேஷ்ரினா ட்ரீ வந்து அந்த கொடிகள் படர்ந்தும் கூட அது வந்து அந்த மாதிரி சாகலை, வந்து நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிது. But gallantly the giant wears the scarf and flowers are hung in crimson clusters, all the boughs among, whereon all day are gathered bird and bee, and after nights the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. Here the giant refers to the tree. ஜயண்ட் அப்படின்னா உருவத்தில் பெருசு அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய மரத்தில் வந்து சிவப்பு கலரில் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூத்துருக்கு அந்த கிளைகளில். அதை பார்க்குறதுக்கு என்னமோ அந்த ட்ரீக்கே வந்து ஒரு ஸ்கார்ஃப் கட்டின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த ரெட் கலர் பூக்கள், அப்புறமா அந்த பவுஸ் அப்படின்னா கிளைகள். அந்த மரத்தில் பறவைகளும் தேனீக்களும் நாள் முழுவதும் கூடியிருக்கும். அந்த ஒரு நைட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டனில் வந்து ஒரு ஸ்வீட் சாங் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும், அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த வைல் மென் அட் ரிப்போஸ் அப்படின்னா மென் டேக்கிங் ரெஸ்ட். நைட் டைமில் மென் வந்து தூக்க போயிடுவோம் இல்லையா மனிதர்கள் எல்லாம், அந்த நைட் டைமில் கூட அந்த சாங் வந்து ஒரு க்ளோஸே இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When first my casement is wide open thrown at dawn, my eyes delighted on its rest. விடியற் காலையில் என்னோட விண்டோஸை ஓப்பன் பண்ணால் அந்த சூரிய வெளிச்சம் வந்து என்னோட கண்களுக்கே மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறாங்க. கேஸ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ விண்டோ. இங்கே பாருங்கள், ஜன்னல் தான், ஃபுல்லாக ஒய்டாக ஓப்பன் பண்ணலாம், கதவு மாதிரி இருக்கும். டான் அப்படின்னா
காலை பொழுது, சூரிய வெளிச்சம் வருது இல்லையா, அந்த விடிகிற பொழுதை தான் டான் அப்படின்னு சொல்லுவோம். Sometimes and most in winter on its crest, a grey baboon sits statue-like alone, watching the sunrise while on lower boughs his puny offsprings leap about and play. சில நேரங்களில் மோஸ்ட்லி இன் வின்டரில் கிரே பபூன் அப்படின்னா குரங்குகள் வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கும், சிலை மாதிரி உட்காந்துருக்கும், அந்த சன்ரைஸை வாட்ச் பண்ணும். சின்ன சின்ன குரங்குகள் வந்து அதோட பியூனி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன குரங்குகள் அந்த லோயர் பவுஸில் கீழே இருக்க கிளைகளில் உட்காந்து விளையாடும், தாவி அங்கே குதித்து இங்கே குதித்து விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. And far and near kokilas hailed the day, unto their pastures went our sleepy cows. மார்னிங் டைமில் குருவிகள்லாம் கத்தும் இல்லையா, அந்த மாதிரி கோகிலாஸ் அப்படிங்கிறது அந்த குருவிகள் தான். அது வந்து என்ன செய்யும், கத்தும், அங்கே எங்கேயும் அந்த பாட்டு பாடும். ஸோ அண்ட் தே பாஸ்டர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கவுஸ், ஸ்லீப்பி கவுஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து நடந்து போகும் மேய்கிறதுக்காக. வெண்ட் அப்படின்னா ஸ்ட்ரால், அதாவது மெதுவாக நடந்து போகுது அப்படின்னு அர்த்தம். And in the shadow on the broad tank cast by that hoa tree, so beautiful and vast, the water lilies spring like snow enmast. hoa tree அப்படின்னா ஸ்னோ, ஃப்ராஸ்ட், பனிகள் நிறைஞ்சிருக்கிற அந்த ட்ரீ வந்து அதோட ஷேடோ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் டேங்க் மேலே விழுகுது அப்படிங்கிறாங்க. டேங்க் ஹியர் ரெஃபர்ஸ் டு ஒரு குளம், குட்டை அந்த மாதிரி கூட சொல்லலாம். அது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா அதில் வந்துட்டு நிறைய வாட்டர் லில்லிஸ் வந்து மலர்ந்துருக்கு, அப்படியே ஸ்னோ கவர்டாக இருக்கிற மாதிரி. என்மாஸ்ட் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஒரு மாஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். But not because of its magnificence, dear is the casuarina to my soul. Beneath it we have played, though years may roll. O sweet companions, loved with love intense, for your sakes shall the tree be ever dear. Blent with your images it shall arise in memory, till the heart tears blind mine eyes. லாஸ்ட் 2 ஸ்டான்சஸில் போயட் வந்து கேஷரினா ட்ரீயை பற்றின அந்த பிரம்மாண்டம் மெக்னிஃபிஷன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெக்னிஃபிஷன்ஸ்க்காக மட்டும், மெக்னிஃபிஷன்ஸ் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம், அதுக்காக மட்டும் அந்த ட்ரீயை வந்து நான் ரொம்ப வந்து டியரஸ்ட்டாக நினைக்கல. அதுக்கு கீழே பினீத் இட் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நாங்கள் விளையாடி இருக்கோம். ரொம்ப வருஷங்கள் ஆனாலும் என்னோடய ஸ்வீட் கம்பேனியன்ஸ் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பேனியன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரும் பிரதரும் தான், ஆருதத் அண்ட் அப்ஜுதத். அவங்க 2 பேரும் டிபினால் இறந்துடுறாங்க. அந்த போயம் எழுதுகிறப்ப அவங்க உயிரோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ் வர்றது இயற்கை தானே. நீங்களே வந்து குழந்தைகளில் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் விளையாடிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்குறப்பெல்லாம் அப்படி விளையாண்டோம் இப்படி விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி போயட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ அந்த ட்ரீயை நினச்சாலும் அவங்களோட சிஸ்டர் அண்ட் பிரதர் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவங்க சிஸ்டர் அண்ட் பிரதரை நினச்சா அந்த ட்ரீ ஞாபகத்துக்கு வருது. till the heart tears blind mine eyes அப்படின்னா அப்படியே அந்த துக்கத்தினால அப்படியே கண்கள் கலங்கி கண்ணே தெரியாத அளவுக்கு அந்த கண்ணீர் தண்ணி நிற்கும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மெமரி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த dirge like murmur that I hear, like the sea breaking on a shingle beach? It is the tree's lament and eerie speech that haply to the unknown land may reach. ஏதோ ஒரு சோகமான பாடலை முணுமுணுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. டர்ஜ் லைக், டர்ஜ் அப்படின்னா ஒரு ஒப்பாரி பாடல், சோகமான பாடல். அதை மர்மர் பண்ணுறதுனா முணங்குறது. லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச், அதாவது கற்கள் பாறைகள் நிறைந்த பீச்சில் போயிட்டு அந்த கடல் தண்ணி வந்து போய் உரசுறப்ப ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே சொல்கிறாங்க, இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட். லேமெண்ட் ஹியர் ரெஃபர்ஸ் டு அகெயின் சோகமான பாடல் தான். டர்ஜ்னாலும் லேமெண்ட்னாலும் ஒரே மீனிங் தான். அது வந்து அந்த ட்ரீயோட லேமெண்ட் தான். அது வந்து எப்படி இருக்குன்னா இயரி ஸ்பீச் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஃப்ரைட்டனிங்காக இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது அந்த குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அன்னோன் லேண்ட், தெரியாத ஒரு லேண்டை போய் ரீச் பண்ணலாம். ஹாப்லி அப்படின்னா பை சான்ஸ், பை லக் இட் மே ரீச் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து
போய்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க எப்படி ட்ரீயை மிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரீயும் இவங்கள மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தீம் சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சரும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட அதோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டான்ஸா பார்க்கலாம். Unknown yet well known to the eye of faith. I have heard that wail far, far away in distant lands by many a sheltered bay. When slumbered in his cave the water wraith and the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon when earth lay tranced in a dreamless swoon. அன்னோன் லேண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, தெரியாத இடம் அது. ஆனால் நம்பிக்கையோடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரிந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் எனக்கு வந்து அதே வெயில்னா அதே க்ரீஃப் சோகமான பாடல் வந்து எனக்கு கேட்குது. டிஸ்டன்ட் லேண்ட்லேருந்து கேட்குது. பை மெனி எ ஷெல்டர்ட் பே. இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் ஷெல்டர்ட் பே. பேனா விரிகுடா. அந்த இடத்துல வந்து அலைகள் கம்மியாக இருக்கும், காற்றும் கம்மியாக இருக்கும். அந்த இடத்தெல்லாம் தாண்டி அந்த பாடல் வந்து வருது. வென் ஸ்லம்பர்ட் அப்படின்னா தூங்குறப்ப. இந்த கேவில் வந்து வாட்டர் ரெய்த் அப்படின்னா வாட்டர் கோஸ்ட்னு இங்கே சொல்ல முடியாது, அதாவது நீர்க்கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம், வாட்டர் காட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற நேரம், நைட் நேரத்தில் வந்து அந்த வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கிளாசிக் ஷோரில் ஜென்டிலாக வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரான்ஸ், இட்டலி இந்த இடத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த அலைகள், அந்த கடலில் இருக்க அலைகள் வந்து ஜென்டிலாக வருது. பினீத் த மூன் அப்படின்னா மூணுக்கு அடியில், அதாவது நைட் டைமை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏர்த் வந்து எப்படி இருக்குது, நம்ம பூமியே வந்து அப்படி அமைதியில் நிரம்பி இருக்குது. ட்ரான்ஸ்ட் இன் அ ட்ரீம்லெஸ் ஸோன் அப்படின்னா ஒரு ட்ரீமி கண்டிஷனில் வந்து இருக்குது. ஹாஃப் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ரொம்ப வந்து அமைதியில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And every time the music rose, before my inner vision rose a form sublime, thy form, O tree, as in my happy prime I saw thee in my own loved native clime. எப்போ அந்த மியூசிக் எனக்கு கேட்டாலும் என்னோட மனக்கண்ணில், இன்னர் விஷன் அப்படின்னா மனக்கண்ணில் வந்து எனக்கு அந்த ட்ரீ தெரியும், அதோட பிரம்மாண்டம். அந்த சப்ளைம் அப்படின்னா க்ளோரியஸ், கிராண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மாண்டமான அந்த ட்ரீயை வந்து எனக்கு தெரியும். அந்த ட்ரீட்டை பேசுகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. தை ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. THY, தைனா யுவர் ஃபார்ம். அந்த ட்ரீ வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும்போதும் நான் உன்னை வந்து என்னோடய மனக்கண்ணில் பார்ப்பேன். எப்படி, எந்த சூழ்நிலையில் பார்ப்பேன் அப்படின்னா என்னோட நேட்டிவ் கிளைமேட். கிளைம் ஹியர் மீன்ஸ் கிளைமேட். அந்த கிளைமேட்லேயே நீ இருக்கிற மாதிரி அந்த உருவம் வந்து என் கண்ணு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். Therefore I fain would consecrate a lay unto thy honor, tree, beloved of those who now in blessed sleep for a repose, dearer than life to me, alas were they. போயட் அந்த ட்ரீயை வந்து புனிதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபெயின் மீன்ஸ் ப்ளீஸ்ட், கிளாட்லி, ரொம்ப வந்து பெருமைப்படுறாங்க. அந்த கான்சிக்ரேட் அப்படின்னா ஹோலின்னு அர்த்தம், புனிதப்படுத்துறது. அந்த ட்ரீ ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் அது பிலவட் ட்ரீ கிடையாது, அவங்களோட சிப்ளிங்ஸ், அண்ணா அக்கா 2 பேருக்குமே அது வந்து ட்ரீ வந்து பிலவட் தான். who now in blessed sleep for a repose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா blessed sleep அப்படிங்கிறது வந்து இங்கே டெத், இட் ரெஃபர்ஸ் டு டெத். இறந்து போயிட்டாலும் அவங்களுக்கு அது டியராக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் இவங்களோட லைஃப்பில் வந்து இவங்களோட லைஃப்பை விட அவங்க வந்து இவங்களுக்கு டியராக இருந்திருக்காங்க. அலாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்ஜெக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம், ரொம்ப சோகமான ஒரு நியூஸ் சொல்லும்போது தான் அது யூஸ் பண்ணுவோம். Mays thou be numbered when my days are done with deathless trees in Barrowdale, under whose awful branches lingered pale fear, trembling hope and death, the skeleton and time the shadow. தோரு தத் வந்து 21 வயசுலேயே டிபி வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் டேஸில் தான் வந்து இந்த போயம் எழுதியிருக்காங்க. ஸோ மை டேஸ் ஆர் டன் அப்படின்னா என்னோட நாட்கள் கழிந்த அப்புறமும் நீ வந்து டெத்லெஸ் ட்ரீஸில் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. THOU, தவ் அப்படின்னா யூ அப்படின்னு அர்த்தம் ஓல்டு இங்கிலீஷில். நீயும் நம்ம அதில் ஒன்றா இருக்கணும். டெத்லெஸ் ட்ரீஸ் எப்படி வாழணும் அப்படின்னா போயம் மூலமாக. எப்படி, லைக் தோஸ் இன் பரோடேல். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்ற ஒரு பொயட் வந்து 18th செஞ்சுரியில் வாழ்ந்தார். அவரை ரொமான்டிக் பொயட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சரை பற்றி ரொம்பவே எழுதியிருப்பார். இந்த
யூ ட்ரீஸ் அப்படின்ற போயமில் யூ ட்ரீஸை பற்றி எழுதியிருப்பார். அது வந்து பெரோடேல் அப்படிங்கிற வேலியில் இருந்தது. ஸோ அந்த யூ ட்ரீஸை பற்றி எப்படி அவர் எழுதி அந்த போயம் மூலமாக அந்த ட்ரீ வாழ்ந்துச்சோ அந்த மாதிரி நீயும் வந்து இந்த போயம் மூலமாக நீ வாழ்வ, உனக்கு டெத் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியர் ட்ரம்பிளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன் அண்ட் டைம் த ஷேடோ. இந்த லைன்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக யூ ட்ரீஸில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதினதை அப்படியே எடுத்து இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெத்தை பற்றி தான் இருக்குது. டைம் த ஷேடோ அப்படின்னா டெத் ரெஃபர்ஸ், டைம் ஹியர் ரெஃபர்ஸ் டு டெத். டெத் வந்து என்னை ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தோ வீக் த வேர்ஸ் தட் வுட் தை பியூட்டி ஃபெயின், ஓ ஃபெயின் ஹர்ஸ், மே லவ் டிஃபன் தி ஃப்ரம் ஒப்ளிவியன்ஸ் கர்ஸ். என்னோட கவிதை வரிகள் வந்து வீக்காக இருக்கலாம், வசீகரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை அழகுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மரங்களை சொல்கிறாங்க. ஸோ ஆப்ளிவியன்ஸ் கர்ஸ் அப்படின்னா மறதின்ற சாபத்திலிருந்து அன்பு வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பு, இந்த போயம் நிலச்சி நிற்கிற வரைக்கும் நீங்களும் வந்து நிலச்சி நிற்பீங்க. அந்த ட்ரீக்கு வந்து அழிவே இல்லை, இந்த போயம் மூலமாக நான் அதுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் சிமிலி. ஸோ ஏதோ ஒன்றையோ இன்னொன்னோட வேறு ஒரு பொருளோட கம்பேர் பண்ணுறது தான் சிமிலி. அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? லைக் வந்திருக்கணும், இல்லைன்னா ஆஸ் வந்திருக்கணும். ரெண்டில் எது வந்தாலும் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். லைக் அ ஹியூஜ் பைத்தன் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். இங்கே வந்து பைத்தன் மலை பாம்பை வந்து க்ரீப்பர்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. A grey baboon sits a statue like alone. ஒரு சிலை போல் அந்த குரங்கு வந்து உட்காந்துருக்கு. சிலையோட ஒரு குரங்கை கம்பேர் பண்ணியிருக்காங்க. The water lilies spring like snow enmasked. வாட்டர் லில்லிஸ், அந்த வெள்ளை தாமரை பூக்கள் வந்து அப்படியே பனி போல் படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ஜ் லைக் மர்மர் அப்படின்னா, டர்ஜ்னா ஒரு ஒப்பாரி பாடல், அது வந்து முழங்கல் சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சி பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச் அப்படின்னா, பீச்லேயும் வந்து அந்த சவுண்டு வந்து கேட்குது, அந்த முழங்கல் சத்தம் மாதிரி கேட்குதுன்னு அங்கேயும் லைக் வந்திருக்கு. ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் அப்படின்னா என்னோட மகிழ்ச்சிகரமான நாட்களை போல் அப்படின்னு இருக்குது. லைக் தோஸ் இன் பரோடேல். பரோடேலில் இருக்க யூ ட்ரீஸையும் இங்கே இருக்க கேஷரினா ட்ரீயையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு புது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஜூமார்ஃபிசம். அதாவது அனிமல் இல்லாத ஒரு பொருளுக்கு அனிமல் குவாலிட்டி கொடுக்கறது. இங்கே வந்து க்ரீப்பர்ஸை வந்து பைத்தனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பைத்தன் மாதிரி அது வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் இது ஜூமார்ஃபிசம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பர்சானிஃபிகேஷன். ஹியூமன் குவாலிட்டியை அனிமல்ஸ்க்கோ இல்லை திங்ஸ்க்கோ கொடுக்கறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஜாயண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹங். யார் வந்து ஸ்கார்ஃப் உடுத்துவா? ஹியூமன் பீயிங்ஸ் தான், பீப்புள் தான் உடுத்துவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ரீ வந்து ஸ்கார்ஃப் உடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் பீயிங்கோட குவாலிட்டியை ஒரு ட்ரீக்கு கொடுத்ததுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மர்மர் அப்படின்னா, இங்கே வந்து மர்மர், முனங்கல் பாடல் வந்து யார் பாடுவா? கடலாக பாடும், இல்லை ட்ரீயாக பாடும்? இல்லை, அது வந்து ஒரு மனிதனுக்குரிய ஒரு குணம்தான். ஸோ அதுவும் பர்சானிஃபிகேஷன். இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அப்படின்ட்டுருக்கு. ட்ரீ வந்து லேமெண்ட் பண்ணுமா? சோகமான பாடல் பாடுமா? துக்கத்தை அனுசரிக்குமா? முடியாது. அதுவும் ஒரு ஹியூமன் குவாலிட்டி தான், ட்ரீக்கு இருக்குது கொடுத்துருக்கிறதுனால அது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபெய்த். ஸோ ஐ ஆஃப் ஃபெய்த்துன்னு இருக்குது, நம்பிக்கையின் கண்கள் அப்படின்னு இருக்குது. நம்பிக்கைக்கு கண் இருக்கா? மனிதர்களுக்கு இருக்கும். ஸோ நம்பிக்கையும் மனிதர்களுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹியூமன் குவாலிட்டியை கொடுத்துருக்கறனால இதுவும் பர்சானிஃபிகேஷன். அண்ட் த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ்ட் த கிளாசிக் ஷோர் அப்படின்னா, வேவ்ஸ் எங்கே போய் கிஸ் பண்ணுது? ஸோ அதுவும் ஹியூமன் குவாலிட்டி டு த ஷோர். ஸோ அதுவும் பர்சானிஃபிகேஷன். when earth lay tranced in a dreamless swoon அப்படின்னா, earth வந்து ஒரு அமைதியான நிலையில் போய் எப்படி இருக்கும்? people தான் அமைதியான நிலைக்கு போக முடியும். ஸோ அதுவும் giving human quality to the earth. ஸோ அதுவும் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஃபிமிசம். அதாவது கடுமையான வார்த்தைகளுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் யூஃபிமிசம் அப்படின்னு சொல்கிறோம். யூஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது வந்துட்டு படிக்காத குழந்தைங்க இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ், இல்லைன்னா லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போல்லாம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் ஒரு மேன்மையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது தான் யூஃபிமிசம். இதில் வந்து பிளஸ்டு ஸ்லீப்
ஏ ரீபோஸ்னு இருக்குது. ரெண்டுமே வந்து இட் ரெஃபர்ஸ் டு டெத். டெத் அப்படின்னு சொல்லாமல் பிளஸ்டு ஸ்லீப், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஃபைன்டாக வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யூஃபமிசம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அல்யூஷன், லிட்ரரி அல்யூஷன். என்ன, லைக் தோஸ் இன் பரோடேல், அந்த வேர்ட்ஸ்வர்த்தோட அந்த போயமில் எக்ஸாக்ட் லைன்ஸை வந்து இங்கே ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்லியிருக்கிறதுனால அது வந்து லிட்ரரி அல்யூஷன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். மெட்டஃபர்னா இம்ப்ளைட் சிமிலி, அதாவது சிமிலி வந்து வெளிப்படையாக ரெண்டு பொருள்களை ஒப்பிடுறோம், இது மறைமுகமாக ஒப்பிடுறோம். அதாவது எந்த பொருளை ஒப்பிடுறோமோ அந்த பொருளையவே சொல்லிடுறது. இந்த ஜயண்ட் வந்து ட்ரீயையும் ஜயண்ட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ இஸ் லைக் அ ஜயண்ட்டுன்னு சொல்லலை, ட்ரீயவே என்ன சொல்லிட்டாங்க, த ஜயண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மெட்டஃபர். நெக்ஸ்ட் லைன் வந்து அண்ட் டைம் த ஷேடோ அப்படின்ட்டுருக்கு. ஹியர் டைம் ரெஃபர்ஸ் டு டெத். வந்து காலம் வந்து எப்படி நம்மளை நிழல் மாதிரி தொடருதோ அந்த மாதிரி டெத்து வந்து என்னை நிழல் மாதிரி தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மெட்டஃபர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் வர்ற வீடியோஸ்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.